எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னா, இன்றைக்கி வித்தியாசமான தோசை தான். இன்றைக்கி கோதுமை தோசை பண்ண போகிறோம். நான் டெய்லி அந்த தோசை பண்ணி கொஞ்சம் போராக அடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மாவு தீர்ந்துருச்சு. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, 2 டம்ளர் கோதுமை மாவு போட்டுட்டு, 1/2 டம்ளர் அரிசி மாவு, 1/2 டம்ளர் ரவை போட்டுட்டு, உப்பு, சீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் மிளகு தூளாக போட்டிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்க சாப்பிட்ற வாசி அங்கே கடிப்படாமல் இருக்கிற வாசி தூளாக போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு அப்படியே நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கடுத்து கலக்க ஆரம்பிங்க. ஏன்னா அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த தோசை சூப்பராக வரும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா ஈக்குவலிட்டி சப்பாத்தி ஈக்குவலாக இருக்கும். இது சப்பாத்தி பண்ணுறதுக்கு எல்லாம் தேய்ச்சி இது பண்ணோம். ஆனால் இந்த தோசை பண்ணும்போது கொஞ்சம் மொறுமொறுமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கோதுமை தோசைக்கு ஏற்ற மாதிரி நான் தக்காளி சட்னி வச்சுருக்கேன். தக்காளி சட்னி வைக்கலாம், இல்லை வெங்காயம் சட்னி வைக்கலாம். நான் தக்காளி வெங்காய சட்னி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட பாருங்கள். கோதுமை தோசைக்கு சுடும்போதுன்னா, கோதுமை தோசை சுட போகிறீங்கன்னா சூடாக இருக்கணும். கல் நல்லா சூடாக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, சுற்றி ஃபஸ்ட்டு மாவு போடணும். அதுக்கடுத்து தான் நீங்கள் இதே பண்ணணும். இப்போ நல்லா சூடாயிடுச்சு மாவு. பார்த்தீங்களா, ஆவி வர்றது தெரியுது உங்களுக்கு. இந்தமாதிரி கொஞ்சம் கனமான கல்லாக வச்சுருக்கேன் நான், தோசை கல். அப்போ தான் தோசை நல்லா வருங்க. இப்படி சுற்றி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஒரு 2 தோசை சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். பட் இட் இஸ் ஓகே. ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சுற்றி. இந்த மாதிரி உங்களுக்கு கோதுமை தோசை பிடிக்குன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வெங்காய சட்னி வச்சாச்சு, சாப்பிட்லாம். தக்காளி சட்னி. பாய்.